ஆமே. அவன் மீண்டும் எழுந்தான், மீண்டும் எழுந்தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா சூரிய செடிக்கு கீழேயே இருந்த எலியாவை என்ன பண்ணிருக்கலாம், தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா சூரியனே, உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஏன்னா உன்னை வச்சு பிரகாசிக்கிற இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திரன். சந்திரன். தேவனில் அன்பு கூறுகிறவன் சூரியனை போல எழும்பி ஒரு சந்திரனை பிரகாசிக்க வச்சிட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரகாசித்த சந்திரன் ஒரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? எலிசா. அது நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா அது அவர் எழுதுற இடத்துல முடியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீ முடியணும்னு நான் நினைச்சிருக்கும் போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாத. அப்போ வந்து சூரியனுடைய பாதி வேலை தான் உன் லைஃப்ல நடந்திருக்கு, மீதி வேலை நடக்கல. நீ இன்னும் ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆகாரமா நான் தாரேன், பலனா நான் தாரேன், சத்துவமா நான் தாரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன்னை இதுவரை கொண்டு வந்தது நான் என்கிற நிச்சயம் இருக்குதா? உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குதா? இனி நடத்தாம விட்டுருவாரோ? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறத நீ பார்க்கணும். இந்த எலியாவின் தாக்கம், எலியாவின் அழைப்பு எலிசாவின் அழைப்பை தூண்டியது. எலியாவின் விசுவாசம் எலிசாவின் விசுவாசத்தை வளர்த்தது. எலியாவின் ஊழியம் எலிசாவின் ஊழியத்திற்கு வழி திறந்தது. எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டிப்பாய் வெளிப்பட்டது. எலியா மறைந்தாலும் எலியாவின் தாக்கம் மறையவில்லை. அது எலிசா மூலம் தொடர்ந்தது. எலிசா மூலம் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானம் வரைக்கும் தொடர்ந்தது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயில் டைம்ல மாலையில சூரியன் மறைஞ்சாலும் நைட்டு 12 மணிக்கு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சூடாதான் இருக்கும். எனக்கு காலையில் உள்ள தாக்கம். எலியா மறைஞ்சாலும் தாக்கம் மறையல. எலியாவின் தேவன் எங்க அடுத்த தலைமுறையை தேட வச்சுட்டுதான். பாகால்னாலும் பரவாயில்ல என்ற தலைமுறையை இப்பொழுது எலியாவின் தேவன் எங்க என்று தேட வைக்கிற தாக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்புவார்கள். நீங்க எழும்பு வரைக்கும் தேசம் அப்படிதான் இருக்கும், குடும்பம் அப்படிதான் இருக்கும். எலியாவே, தெபோராளே, நீ எழும்பிப்பார். இருளின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி. அடுத்த தலைமுறை எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.